ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிளேஸ் வேல்யூ சார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா லார்ஜ் நம்பர்ஸ் அதை பற்றி தான் பார்த்தோம். லார்ஜ் நம்பர்ஸில் ஸ்மாலஸ்ட் 1 டிஜிட் நம்பர், லார்ஜஸ்ட் 1 டிஜிட் நம்பர், ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர், ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர், கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர், கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர், அது மாதிரி நிறைய நம்ம பிரித்து பார்த்தோம். ஓகேவா? இன்றைக்கி அந்த நம்பர்ஸ் லார்ஜ் நம்பர்ஸை நம்ம ரீட் பண்ண தெரியணும்ல, ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ பிளேஸ் வேல்யூ சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதாவது ரெண்டு மெத்தட் இருக்குது இதில். ஒன்று இந்தியன் மெத்தட், அதாவது நம்ம இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுற நம்ம ஊரில் நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுற மெத்தட். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்நேஷ்னல் வெளியூர் வெளிநாடுகள் வெளிநாடுகளில் யூஸ் பண்ணுற மெத்தட் இன்டர்நேஷ்னல் மெத்தட். நம்ம யூஸ் பண்ணுறது இந்தியன் மெத்தட். ஓகேவா? ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ சார்ட் இந்தியன் மெத்தட் எப்படி அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு இது ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பர்ஸாக இருந்தாலும் உங்களால் யூ கேன் ஏபிள் டு ரீட் தட் நம்பர்ஸ். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 2 4 7 1 8 திருப்பி 2. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ 2 4 7 1 8 2 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. முதல்ல எத்தனை டிஜிட் இருக்குது, இந்த நம்பர் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 2 3 4 5 6 டிஜிட் இருக்குது. ஓகேவா? 6 டிஜிட் நம்பர் இது. ஓகே, ஒரு 6 டிஜிட் நம்பர். நெக்ஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர். ஓகேவா? இது நம்ம பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பிளேஸ் வேல்யூனா என்னென்னா, இப்போ 2 4 7 1 8 2 அப்படின்னு நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ்லாம் ஒரு பிளேஸில் இருக்குது. ஓகேவா? அது என்னென்ன பிளேஸில் எந்தெந்த நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? இப்போ இந்த பிளேஸ் வேல்யூ நீங்கள் படிக்கும்போது நீங்கள் பார்க்கும்போது எங்கேருந்து எங்கே பார்க்கணுன்னா ரைட் டு லெஃப்ட் தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கேன்ல, இங்கேருந்து இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும், ரைட் டு லெஃப்ட். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் எது இருக்குது? 2 தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் 8 இருக்குது. தேர்ட் பிளேஸில் 1 இருக்குது. ஃபோர்த்து பிளேஸில் 7 இருக்குது. ஃபிஃப்த்து பிளேஸில் 4 இருக்குது. சிக்ஸ்த்து பிளேஸில் 2 இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பிளேஸில் 2, செகண்ட் பிளேஸில் 8, தேர்ட் பிளேஸில் 1, ஃபோர்த்து பிளேஸில் 7, ஃபிஃப்த்து பிளேஸில் 4, சிக்ஸ்த்து பிளேஸில் 2. ஸோ நம்ம நம்பர்ஸை எப்படி பிளேஸ் பண்ணுறோம்? ரைட் டு லெஃப்ட் தான் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் பார்த்தோம். அந்த நம்பரில் நம்ம என்ன பார்த்தோம்? எத்தனை டிஜிட் இருக்குது, அதுக்கப்புறம் அதோட பிளேஸ் வேல்யூ நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். எங்கேருந்து எப்படி படிக்கணும்னு பார்த்தோம். அப்போ ரைட் டு லெஃப்ட் தான் நம்ம படிக்கணும். ரைட் டு லெஃப்ட் தான் நம்ம பிளேஸ் வேல்யூவை மார்க் பண்ணணும். ஒரு நம்பரோட பிளேஸ் வேல்யூவை ரைட் டு லெஃப்ட் தான் நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ 2 மெத்தட் இருக்கா? இந்தியன் மெத்தட், இன்டர்நேஷ்னல் மெத்தட். நம்ம யூஸ் பண்ணுறது என்னது? இந்தியன் மெத்தட். இப்போ இந்தியன் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்தியன் மெத்தடுக்கும் இன்டர்நேஷ்னல் மெத்தடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இந்தியன் மெத்தட் பார்ப்போம். இதில் ஏன் இந்த பிளேஸ் வேல்யூ சார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லார்ஜ் நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த லார்ஜ் நம்பர்ஸை நம்ம இந்த டேபிளில் போட்டு நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேர்டிங்ஸில் நம்ம படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை ஈஸியர் ஆக்கிறதுக்கு தான் இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப பேசிக்ஸ். ஓகேவா? இந்த பேசிக்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் உங்களால் இந்த டேபிளே இல்லாமல் உங்களால் நம்பர்ஸை அழகாக ரீட் பண்ண முடியும். அப்போ பீரியட் எப்போவுமே ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் தான் ஹையாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டேபிள் இருக்குது. இந்த ஒன்ஸ் டேபிள் என்னெல்லாம் இருக்குது? ஒன்ஸ், டென்ஸ், 100. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1000 டேபிள் இருக்குது. 1000 டேபிளில் 1000, 10,000. அப்புறம் லேக் டேபிள் இருக்குது. லேக்கில் 10 லேக்ஸ், 10 லேக்ஸ். க்ரோர் டேபிள் இருக்குது. க்ரோரில் க்ரோர்ஸ், 10 க்ரோர். அப்போ ரைட் டு லெஃப்ட் தான் நம்ம என்ன பண்ணணும்? ரைட் டு லெஃப்ட் தான் நம்ம நம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த நம்பர் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த டேபிளில் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாகிடும். ஒன்ஸ் டேபிளில் ஒன்ஸ், டென்ஸ், 100. 1000 டேபிளில் 1000, 10,000. லேக்ஸ் டேபிளில் லேக்ஸ், 10 லேக். க்ரோர் டேபிளில் க்ரோர்,
10 crore. 4 5 7 8 9. இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுத்தாச்சு. இந்த நம்பரை என்ன பண்ண போகிறோன்னா இந்த இந்தியன் மெத்தட் இருக்குல்ல, இந்த பிளேஸ் வேல்யூ சார்ட் இந்த டேபிளில் நம்ம போட போகிறோம். ஒன்ஸுக்கு நேராக 9 வந்து எந்த பிளேஸில் இருக்குது? ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. 9 வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. 8 வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. 7 வந்து தேர்ட் பிளேஸ். 5 வந்து ஃபோர்த்து பிளேஸ். 4 வந்து ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன இருக்குது? 9. அப்போ 9 வந்து எங்கேருந்து அதாவது ரைட் டு லெஃப்ட் தான் நம்ம மார்க் பண்ணணும். அப்போ 9 வந்து நம்ம ஒன்ஸுக்கு நேராக எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 8 எங்கே இருக்குது? செகண்ட் பிளேஸில் இருக்குது. அப்போ டென்ஸுக்கு நேராக நம்ம 8 எழுதிக்கலாம். அப்புறம் 7 வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது. அப்போ 100க்கு நேராக நம்ம 7 எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 5 எங்கே இருக்குது? ஃபோர்த்து பிளேஸில் இருக்குது. அப்போ 1000க்கு நேராக நம்ம 5 எழுதிக்கலாம். அப்புறம் 4 எங்கே இருக்குது? ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்குது. அப்போ 10,000க்கு நேராக நம்ம 4 எழுதிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், நம்ம பிளேஸ் வேல்யூ மார்க் பண்ணியாச்சு. இதுதான் பிளேஸ் வேல்யூ மார்க்கிங். பிளேஸ் வேல்யூவில் நம்ம நம்பர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ரீட் பண்ணோம்ல, ரீட் பண்ணுறது தான் நம்ம எங்கேருந்து எப்படி பண்ணோன்னா லெஃப்ட் டு ரைட் ரீட் மட்டும்தான் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ 4 வந்து எங்கே இருக்குது? 10,000க்கு நேராக இருக்குது. இப்போ 10,000க்கு நேராக 4 இருக்குது. அதுக்கப்புறம் 1000 பிளேஸில் 5 இருக்குது. அப்போ 45,000ன்னு படிக்கணும். 10,000க்கு நேராக என்ன இருக்குது? 4 இருக்குது. 1000க்கு நேராக 5 இருக்குது. அப்போ 45,000. இங்கே என்ன இருக்குது? 100க்கு நேராக இருக்குது? 7. அப்போ 700. இங்கே டென்ஸு ஒன்ஸ் இருக்குது. அப்போ டென்ஸுக்கு நேராக என்ன இருக்குது? 8 இருக்குது. ஒன்ஸுக்கு நேராக 9. 45,789. சிம்பிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ட்ரை டு ரீட் த நம்பர். ட்ரை டு ரீட் த நம்பர். ட்ரை டு ரீட் த நம்பர் 35946841. Is it difficult? Yes, it is not easy. But by using the indicators or the periods, it is easy to read and write 35946841 as under. என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து 35946841 சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை பார்க்கும்போதே நமக்கு எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, எப்படி நம்ம இதை படிக்க போகிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம எப்படின்னா இந்த பீரியட் டேபிள் இருக்குல்ல, பிளேஸ் வேல்யூ டேபிள், நம்ம அதில் போட்டு படித்தா நமக்கு ஈஸியராக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பண்ணி பார்க்கலாமா? அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பீரியட்ஸு அங்கே என்ன இருக்குது? 1, 1000, lakh, crore அந்த மாதிரி நம்ம டேபிள் கொடுத்துட்டாங்க. நம்ம மேலே நம்பர்ஸ் போட்டோம்ல, அந்த மாதிரி தான் இந்த நம்பர்ஸை போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் 1 இருக்கா? அப்போ இங்கே ஒன்ஸு கீழே 1 எழுதியாச்சு. செகண்ட் பிளேஸில் 2 இருக்குது. அப்போ 10க்கு நேராக 2 எழுதியாச்சு. எப்பவுமே ரைட் டு லெஃப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ 100க்கு நேராக 4 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து பிளேஸில் 8 இருக்குது. 1000க்கு நேராக 8 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிஃப்த்து பிளேஸில் 6 இருக்குது. 10,000க்கு நேராக 6 எழுதியாச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா நம்பர்ஸும் வந்து ரைட் டு லெஃப்ட்டு ஒரு பாக்ஸ்லையும் எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியராக ஆகிடும் பாருங்கள். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா, நமக்கு என்ன ஆகும்னா இந்த எல்லா நம்பரையும் நம்ம வந்து எல்லா டேபிளையும் நம்ம ஃபில் பண்ணியாட்டோம். இப்போ ஒன்ஸ்ன்றது ஒரு ஃபுல் டேபிள், தௌசண்ட்ஸ்ன்றது ஒரு ஃபுல் டேபிள், லேக்ஸ்ன்றது ஒரு ஃபுல் டேபிள், க்ரோஸ்ன்றது ஒரு ஃபுல் டேபிள். இது ஒரு ஃபுல் டேபிள், இது ஒரு ஃபுல் டேபிள், இது ஒரு ஃபுல் டேபிள், இது ஒரு ஃபுல் டேபிள். இந்த டேபிள்ஸ்குள்ளே 0, 10, 100, 1000, 10,000, லேக்ஸ், 10 lakh, crore, 10 crore அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஒரு டேபிள், இந்த 1 டேபிள், இந்த 1000 டேபிள், லேக்ஸ் டேபிள், crore டேபிள், இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு கமா வரும். ஓகேவா? இந்த ஒரு டேபிளுக்கும் நடுவில் ஒரு கமா வரும். நம்ம இந்தியன் சிஸ்டமில் எப்பவுமே ரைட் டு லெஃப்ட்டு தான் நம்ம வந்து கமா மார்க் பண்ணுவோம். 100 அதாவது ரைட் டு லெஃப்ட் ஃபஸ்ட்டு 3 டிஜிட், அதாவது ரைட்லேருந்து 3 டிஜிட்டுக்கு அப்புறம் தான் ஒரு கமா.
அதுக்கப்புறம் ரைட்லேருந்து லெஃப்ட்டு 2 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கமா, அதுக்கப்புறம் 2 டிஜிட் அப்படி போய் எப்போவுமே வந்து ஸ்டாண்டர்டாக பார்த்துக்கோங்க. 3 டிஜிட்டுக்கு ஃபஸ்ட்டில் வந்து ரைட்லேருந்து ஒரு 3 டிஜிட், அதுக்கப்புறம் 2 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு கமா, அப்புறம் 2 டிஜிட்டுக்கு ஒரு கமா, 2 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு கமா, அப்படி தானே இருக்குது. ஒன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100, 10 100 டென்ஸு ஒன்ஸுன்னு இருக்குது. அப்போ 3 இருக்குது ஒன்ஸ் டேபிள். அப்போ இந்த 3த்துக்கு நடுவில் ஒரு கமா பிரிக்கணும்ல, ஒன்ஸு 1000 லேக்ஸு க்ரோஸ்ன்னு பிரிக்கணும்ல, அதுக்காக தான் இந்த கமாஸ். இப்போ நம்ம ஈஸியராக இருக்கும் பாருங்கள். நம்ம 35 crore. ஏன் 35 crore? 10 crore 3 இருக்குது, க்ரோரில் 5 இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா 35 crore. 35 crore 10 lakhs கீழே என்ன இருக்குது? 9 இருக்குது. லேக் கீழே 4 இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா 94 lakh. அதுக்கப்புறம் 6 10,000 கீழே என்ன இருக்குது? 6 இருக்குது. 1000க்கு நேராக 8 இருக்குது. அப்போ 68,000. 100க்கு நேராக 4 இருக்குது, 10க்கு நேராக 2 இருக்குது, 1க்கு நேராக 1 இருக்குது. அப்போ 421. ஓகேவா? அப்போ நம்ம நம்பர் நேமில் படிக்கும்போது 35 crore, 94 lakh, 68,421 அண்ட் வரணும் இங்கே. ஓகேவா? அண்ட் 21. அவ்வளோதான், ஃபினிஷ். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? Use of comma. In any given number, we separate the periods by using commas. In our Indian system of numeration, we use commas from the right. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஒரு பீரியட், அதாவது ஒன்ஸ்ன்றது ஒரு பீரியட்னா என்ன, அதாவது ஒரு டேப்லர் காலம். ஒன்ஸ்ன்றது ஒரு டேப்லர் காலம், 1000ன்றது ஒரு டேப்லர் காலம், லேக்ன்றது ஒரு பீரியட், க்ரோர்ன்றது ஒரு பீரியட். இந்த ஒரு பீரியடுக்கும் நடுவில் ஒரு கமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் நம்ம கமாஸை வந்து யூஸ் பண்ணணும் நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்டில். நெக்ஸ்ட்டு வந்து த ஃபஸ்ட்டு கமா கம்ஸ் ஃப்ரம் 100 place. ஃபஸ்ட்டு கமா பார்த்தீங்கன்னா 100க்கு அப்புறம் வரும். ஓகேவா? செகண்ட் கமா பார்த்தீங்கன்னா 10,000க்கு அப்புறம். ஃபோர்த்து கமா வந்து லேக்குக்கு அப்புறம். அந்த மாதிரி 2 டிஜிட்க்கா அப்புறம் போகும். ஃபஸ்ட்டு வந்து 3 டிஜிட், அதுக்கப்புறம் 2 டிஜிட்னு சொல்லிட்டு நம்ம கமாஸை வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இதோட நமக்கு இந்தியன் சிஸ்டமோட போதும். நம்ம எக்ஸாம்பிள் 1.1 சொல்லிட்டு ஒரு சம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.